சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்துருவாரு. என்ன பிரச்சனைனா நம்ம வீட்ல ஆளாளுக்கு உங்க மேல குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. தாத்தா உங்க அப்பா மேல இருக்க கோபத்தை உங்க மேல காட்டுறாரு. அத பார்த்து மத்தவங்களும் அதே மாதிரி நடந்துக்கிறாங்க. இதுதான் நடக்குது. நான் அத பத்தி கூட பெருசா நினைக்கல வெண்ணிலா. ஆனா புகழ் நடந்துக்கிறது எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவர் இவ்வளவுலாம் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் அவர் எல்லாம் மீறி பேசவும் மாட்டாரு, நடந்துக்கவும் மாட்டாரு. ஆனா இந்த முறை அவர் எல்லாம் மீறி ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரி இருக்கு. அவரை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. வெண்ணிலா, எங்க நான் அவரை இழந்துருவேனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. நீங்க வீணா கற்பனை பண்ணிட்டு பயப்படுறீங்கக்கா. புகழ் மாமா உங்க மேல எவ்வளவு அஃபெக்ஷன் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். புகழ் மாமாக்கு உங்க மேல என்னதான் கோவம் வந்தாலும் அவர் அடி மனசுல இருக்க பாசம் என்னைக்குமே மாறாது. எல்லாம் என் அம்மா பண்ண வேலை. என் அம்மா தான் சாப்பிடும் போது தேவையில்லாம வேலை பண்ணி அவருக்கு கோபம் வர மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க உங்களை வெறுப்பேத்துறதுக்காக பண்ணது மாமாக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் அவருக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. இதனால பாட்டி கோவப்பட்டு அவர் அடிக்க என்னைக்கும் இல்லாத கோவம் அளவுக்கு மீறி சண்டை ஆயிடுச்சு. இதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்து போச்சு. ஆனா அதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. மாமா கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. அப்படியே இருந்தாலும் அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கிறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு வெண்ணிலா. அருவியக்கா, நீங்க பயப்படுற மாதிரி மாமாக்கு எதுவும் ஆகாது. அவர் ஏதோ கோவத்துல போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. நம்மளுக்கு இருக்க ஒரே எதிரி சிவசங்கரி மட்டும்தான். இந்த விஷயத்துல கண்டிப்பா சிவசங்கரி இன்வால்வ் ஆகவே மாட்டான். மாமாவால ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படி இருக்கிறப்போ இதுல நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லக்கா. அவரு போனா கண்டிப்பா பொறுமையை யோசிப்பாரு. யோசிச்சு பார்த்து அவரு தப்பா அவரே உணர்ந்து கண்டிப்பா வீட்டுக்கு திரும்ப வந்துருவாருக்கா. நீ சொல்ற மாதிரி நடந்தா பரவாயில்ல. ஆனா அவரு போன இடத்துல சிவசங்கரி மூலியமா அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அப்ப என்ன பண்றது? எதுக்கும் காலையில சிவசங்கரிய போய் பார்க்கணும். சரி, உங்க மனசுக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா போய் பார்க்கலாம். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பார்க்கலாம். புகழ், வாடா வந்து சாப்பிடு. நாங்களாம் சாப்பிட்டோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா, வா. டேய், அருவி தேடி வந்தப்ப நான் வேற இல்லைன்னு போய் சொல்லி அனுப்பிட்டேன்டா. அதுவே மனசை உறுத்திக்கிட்டு இருக்குடா. ஆமாம் புகழ், நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்ட. பாவம் இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு அருவி பயந்துட்டு இருப்பாடா. கிளம்பு புகழ். ஜபாரா, நான் ஒன்றும் உங்கள் கூடவே இருந்துட போகிறதில்ல. கிளம்ப தான் போகிறேன். ஆனால் இப்போ இல்லை, நாளை காலையில். சரிடா, காலையிலே போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ ஒரு ஃபோன் பண்ணி காலையில் வந்துடுவோன்னு அருவிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. அப்போதான் அவள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பா. உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் நிம்மதியாக இருப்பாங்கடா. இல்லைனா உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு பயப்படுவாங்கடா. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிடுவாங்க. என்னடா ஃபோன் பண்ணு. சரி, நீ ஃபோன் பண்ண வேணாம். நான் ஃபோன் பண்ணி நீ இங்கே தான் இருக்க, காலைல வந்துடும்னு சொல்லிடுறேன். ஃபோன் வேணாடா, தான் நான் காலையில் போகிறேன்ல, அப்புறம் என்னடா? என்னடா புகழ் இப்படி இருக்க? அருவிக்கும் உனக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? 2 பேரும் எந்த அளவுக்கு டீப்பாக லவ் பண்ணீங்க. நாங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்பட்டிருக்கோம்டா. ஒரு டிவைன் லவ் அப்படின்னு நாங்கள் பேசியிருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. லவ்னாலே பிரச்சனை தான் சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு உதாரணம் ஆகிடாதீங்கடா. டேய், உன்னை பார்த்து நமக்கும் லவ் செட் ஆகாதான்னு நிறைய பேர் இருக்காங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம்.
ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் இருக்கிறத பார்த்தா லவ்வே வேணான்னு தோணுதுடா. பேசாமல் அப்பா அம்மா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம் போல இருக்குடா. இப்போ சொன்னீங்க, அதான் கரெக்ட். அதை பண்ணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். டேய் மச்சான், அவனே பொண்டாடி கூட சண்டை போட்டு பேச்சுலர் ரூம்ல வந்து உட்காந்துருக்கான். நீ வேற அவனை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. சுமாரா? டேய் புகழ், டைம் ஆகுது, வந்து சாப்பிடு. எனக்கு வேணாம்டா, நீங்கள் 2 பேரும் போய் சாப்பிடுங்க. டேய் அதான் நாங்கள் சாப்பிட்டோன்னு சொல்கிறோம்ல, உனக்காக தான் பார்சல் வாங்கி வந்திருக்கோம், வந்து சாப்பிடுவா. டேய் வந்து சாப்பிட்றா. டேய் எனக்கு வேணான்னு சொல்கிறேன்ல, விடுங்கடா. என்னடா அவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ச்சே, வந்து சாப்பிடு புகழ். நான் வேணான்னு சொல்கிறேன்ல, டேய் விட. புகழ், வாடா. இப்ப என்ன பண்றது சரஸ்வதி? புகழ் எங்க இருக்கானே தெரியலையேம்மா. நம்ம பசங்களும் எல்லா இடத்துலயும் போய் தேடிட்டு வந்துட்டாங்க. உன் மருமகளும் அவன் ஃப்ரெண்டு வீட்டில் எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு வந்துட்டா. புகழ் அப்படி எங்க தான் போயிருப்பான்? எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குதுமா. அவன் இப்படியெல்லாம் கோச்சிக்கிட்டு வெளியில போற ஆளே இல்லைங்க. ஆனா முத தடவையா இப்படி செஞ்சிட்டானே. திரும்பி வர்றதுக்கு லேட்டாக எனக்கும் பயமா தான் இருக்கு. எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துலாமாங்க? ஏன்னா என் மனசுக்கு திக்கு திக்குன்னு. அத்தை, நான் சிவசங்கரி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சிவசங்கரி வீட்டுக்கா? அப்படின்னா மறுபடியும் அவதான் ஏதாவது செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறியா? அட என்னம்மா நீங்க? இவ புகழ பத்திலாம் விசாரிக்க போலாங்க. இவ அப்ப என்ன ஆனாரு, போன் பண்ணாரா இல்லையா, அப்புறம் சிவசங்கரி வீட்ல எல்லாருமே சௌக்கியமா இருக்காங்களா இல்லையான்னு விசாரிக்க தான் போறா. ஏன்னா இப்பதான் இவ சிவசங்கரிக்கு சொந்தமாயிட்டாளே. அதான் ஏன் தம்பி எங்க போனா என்ன அப்படின்னு ஜாலியா கிளம்பிட்டா. போட்ட விடுங்கம்மா. இது பாருங்க, என்னைக்குமே சிவசங்கரி எனக்கு சொந்தக்காரி ஆக மாட்டா. அவ நம்ம குடும்பத்துக்கு எதிரா இருக்கிற வரைக்கும் அவ எனக்கும் எதிரிதான். இப்ப கூட புகழ் விஷயத்துல அவ மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. அவளை விசாரிக்கணும்ன்றதுக்காக தான் அங்க போறேன். போகும்போது தடங்களா எதுவும் பண்ணாதீங்க.